அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய பேரருளால் அல்லாஹு தஆலா நம்முடைய மஹல்லாவின் பெண்களுக்கு, குடும்பத்தினர்களுக்கு அல்லாஹு தஆலா பேரருளையும் பெரும் பாக்கியத்தையும் அவன் வழங்கி இருக்கிறான் என்பதுதான் அதனுடைய பொருள். ஸலவாத்தை ஓதுவதற்காக வேண்டி ஒரு மாதத்திற்கு முன்பாக நம்முடைய மஹல்லாவின் பெண்களிடத்திலே அறிவுறுத்தப்பட்டதன் பின்னால் அல்லாஹுடைய பேரருளால் 68,72,162 ஸலவாத்துக்கள் ஓதப்பட்டிருக்கின்றன என்பது அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பெரிய பாக்கியம். இது ஸலவாத்துக்களை ஓதச் சொல்வதுடைய நோக்கம் என்ன? நிறைய அமல்கள் இருக்கு, ஆனால் அதிலே ஸலவாத்துக்கான தனிச்சிறப்பு என்னன்னு சொன்னா, நம்முடைய ஈருலக நற்பாக்கியங்களும் நிறைவாக கிடைக்க பெறுவதற்கு ஸலவாத்தை பற்றி பிடித்து கொண்டால் போதுமானது என்பது என் கருத்து அல்ல, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்து. ஸலவாத்தை குறித்த சென்ற வாரத்தினுடைய பயான்ல ஹஸரத் அவங்க நிறைய சொல்லியிருப்பாங்க. நான் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் இங்கே நினைவூட்டுகிறேன். ஹஸரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. யார் இந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு? அவங்களுக்கான ஒரு அறிமுகம் சொல்லணும்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு சஹாபியை அழைத்து அந்த சஹாபிட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குர்ஆனை ஓதி காட்டுங்கன்றாங்க, குர்ஆனை ஓதுங்கன்றாங்க. அப்போ உடனே அந்த சஹாபி கேட்டாங்களாம், அக்ரஹு அலைக்கல் குர்ஆன வல் குர்ஆனு யன்ஸிலு அலைக்க யா ரசூலல்லாஹ். யா ரசூலல்லாஹ், குர்ஆன் உங்களுக்கு இறங்கிட்டு இருக்கு, ஆனா நான் உங்ககிட்ட குர்ஆனை ஓதி காட்டுறதா? நம்ம பாஷையில சொன்னா இந்த கொல்லம்பட்டறையில ஊசி விக்கிறதான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி குர்ஆனை யார் முன்னாடினாலும் ஓதலாம், ஆனா யார் ஓத சொல்றா? ரசூலுல்லாஹ் ஓத சொல்றாங்க, அவங்க முன்னாடி ஓத சொல்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அந்த சஹாபி ஒரு கட்டத்தில், யார் சொல்ல குர்ஆன் உங்களுக்கு இறங்குது, நான் உங்களுக்கு எப்படி ஓதி காட்டேன்? அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு பதில் சொன்னாங்களாம், உங்களை ஓதி சொல்லி கேட்கும்படி அல்லாஹ் சொன்னான்டாங்களாம். உங்களை ஓத வைக்கிறது ஏன் விருப்பம் அல்ல, யாருடைய விருப்பம்? அது அல்லாஹ்வுடைய விருப்பம் தான். சுப்ஹானல்லாஹ். அந்த சஹாபி அடுத்த ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், அல்லாஹு சம்மானி யா ரசூலல்லாஹ். நல்லா பாருங்களேன், ரசூல் பொதுவா சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் எதையா சொன்னா மறுப்பாங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னா ஆமன்னா சொல்லம்னா, ஆனா அந்த நேரத்தில் அப்படி ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்க வச்சு எவ்வளவு பெரிய ரகசியத்தை அல்லாஹ் உடைச்சிட்டான் பாருங்க. எந்த சஹாபி ரசூலுல்லாஹ் ஏதாவது சொன்னா ஏதாவது பதில் சொல்லுவாங்களாமா? ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் செய்யுங்கண்ணா, அல்ஹம்துலில்லாஹ் செய்யறோம், இப்படிதானே செய்வாங்க. ஆனா இந்த நிகழ்வுல அந்த சஹாபி இப்படி ஒரு கேள்வி கேட்க வச்சது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்படி கேட்டதுனால ஒரு பெரிய ரகசியத்தை அல்லாஹ் உடைச்சான். எப்படி கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல நீங்க ஓதணுன்றது அல்லாஹ்வுடைய விருப்பம்னாங்க. உடனே அந்த சஹாபி கேட்டாங்களா, அல்லாஹு சம்மானி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ஏன் பேரை சொன்னானான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? நஅம், அல்லாஹ் உங்கள் பெயரை சொல்லி ஓத கேட்க சொன்னான்டாங்க. அப்ப எவ்வளவு அழகான தொனியில் குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் தான் ஹஸரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஹாபி ஒரு ஹதீஸை அறிவிக்கிறாங்க. என்ன? ஒரு நாள் இரவு நேரத்தில் இஷா தொழுகைக்கு பின்னால் நாங்கள் எல்லாம் இறையில்ல மஸ்ஜிது நபவியில தொழுதுகிட்டு இருக்கோம். ஒரு படபடப்போடு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. வந்த ரசூலுல்லாஹ் மறுமையை குறித்து பேசுறாங்க, கியாமத்தை குறித்து சொல்றாங்க, மௌத்தை பத்தி சொல்றாங்க. வாழ்க்கை சீக்கிரம் போய்கிட்டு இருக்கு, மரணம் உங்களை நெருங்கிட்டு இருக்கு, நீங்கள் நாளை மறுமையில நன்மை தீமைகளுடைய பட்டோலைகளை கையில வாங்க போறீங்க, அதனால நீங்க உங்களுடைய நேரங்களை வீணடித்திடாமல் அமல் செய்யுங்கள், இப்படின்னு ரசூலுல்லாஹ் ஆர்வம் ஊட்டுறாங்க. உடனே உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்களா, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய நேரம் வீணடிக்கப்படாம இருக்கணும்னு சொன்னா, ஓதுற நேரத்துல ஓதுறோம், தொழுகிற நேரத்துல தொழுகிறோம், அமல் செய்யறோம், ஆனா ஒரு நிமிஷம் கூட வீணாகாம இருக்கணும், ஒரே சான்ஸ் என்ன? ஸலவாத் ஓதுறது தான். அப்ப அந்த சஹாபி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய ஓய்வு நேரத்தில்
ஓய்வு நேரத்தில் 1/4 உங்களின் மீது நான் ஸலவாத்தை ஓதுறேன்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, தாராளமா செய்யுங்க. அதோட முடிக்கல, வ இன் ஜித்த, நீங்க இன்னும் அதிகமா செஞ்சா நல்லா இருக்கும்டாங்க. உடனே அந்த சஹாபிக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாயிருச்சு. அப்ப யா ரசூலுல்லாஹ், என்னுடைய ஓய்வு நேரத்தில் 1/3 ரசூலுல்லாஹ் சரின்னு சொன்னதோட நிப்பாட்டல, இன்னும் கூடுதலா ஆக்கலாமே. திரும்ப சொன்னாங்களாம், அப்போ உன்னோட ஓய்வு நேரத்தில் 2/1 சரிபாதி நேரம், ஓய்வு நேரம் ஒரு 3 மணி நேரம் இருக்குன்னா 1.5 மணி நேரம். அப்புறம் ரசூலுல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்தலாமே. அப்ப அந்த சஹாபி சொன்னாங்களே, யா ரசூலுல்லாஹ், அப்ப என்னுடைய ஓய்வு நேரத்தை முழுக்க நான் ஸலவாத்தா ஓதிடுறேன்ட்டாங்க. என்னுடைய ஓய்வு நேரம் என்ன இருக்கோ அதை ஃபுல்லா நான் ஸலவாத் ஓதிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப இதுக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க, இதன் அப்படியானால். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வேலையை நீங்க சொன்ன மாதிரி செஞ்சா யுக்ஃபா ஹம்முக வ யுக்ஃபரு தம்புக. இது ரசூலுல்லாஹ் சொன்ன 2 வார்த்தை. இதன் அப்படியானால் யுக்ஃபா ஹம்முக அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய எல்லா கவலையும் தீரும் அர்த்தம். கவலைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்துக்குவான், தீந்து போகும்னு அர்த்தம். கவலைனா என்ன? இந்த உலகத்துல மௌத்தா போற வரைக்கும் வர்றது எல்லாமே கவலை தான். அது வியாபாரமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், நோய் நொடியா இருக்கட்டும், குடும்ப சண்டை சச்சரவா இருக்கட்டும், எவ்வளவோ இருக்கு. ஹம்முன்ற அரபு வார்த்தைக்கு நம்முடைய மனதை வருத்தப்படுத்தக்கூடிய எல்லாம் ஹம்மு தான். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதன் அப்படியானால் யுக்ஃபா ஹம்முக, உம்முடைய எல்லா கவலைகளும் போக்கப்பட்டு விடும். எதன் காரணமாய்? ஓதக்கூடிய ஸலவாத்தின் காரணமாய். அடுத்த வார்த்தை சொன்னாங்க, வ யுக்ஃபரு தம்புக, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருந்தாங்க. நல்லா பாருங்க, ஸலவாத்து தான் ஓதுறாரு. யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரும் துவா கூட செய்யல. சொன்ன வார்த்தை என்ன? ஸலவாத்து ஓதுறேன்னு அந்த சஹாபி சொன்னாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி ஸலவாத்து ஓதுனால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்காமல் கவலைகள் தீரும், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்காமலே பாவம் மன்னிக்கப்பட்டு போகும். இது யாருடைய வார்த்தை? ரசூலுடைய வார்த்தை. அப்ப ஸலவாத்து ஓதுனா நமக்கு என்ன கிடைக்கும்? கவலைகள் தீரும், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு போகும். அதனால தான் இன்றைக்கு உலகம் அறிந்திருக்கக்கூடிய இறைநேசர்கள், நல்லோர்கள், வலிமார்கள் எல்லாரையும் பாருங்க, ஸலவாத்துக்கள் அதிகமா ஓதிக்கிட்டே இருப்பாங்க. எப்பவுமே ஸலவாத்துக்கள் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் இப்படி பழக்கப்படுத்தி கொடுத்துருக்காங்க. நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன். இப்போ இன்னைக்கு தான் நம்ம ரோடு இதெல்லாம் வந்து போச்சு. அன்னைக்கெல்லாம் ஒத்தையடி பாதை தானே. ஏதாவது போற நேரத்தில் ஏதாவது வண்டு கிண்டு கடிச்சு போய் தடிச்சிரும். கையில காலில் எங்கேயாவது என்ன செய்யும்னா, வண்டு ஏதாவது கடிச்சிருச்சுன்னா தடிச்சிரும். அப்ப என்ன செய்ய சொல்லுவாங்க தெரியுமா? அதெல்லாம் சொன்னது இல்லையா உங்களுக்கு? அப்ப எங்களுக்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லுவாங்க. ஏன்னா நாங்களும் ஒத்தடி பாதையில போறவங்க தானே. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நம்முடைய உமிழ்நீரை எடுத்து ஸலவாத்து ஓதி ஊதிட்டு தடவை சொல்லுவாங்க. அது என்ன விஷ வண்டுனுடைய கடியா இருந்தாலும் போயிருன்னுவாங்க. செஞ்சிருக்கிறோம், நம்ம சின்ன பிள்ளையில அப்படி செஞ்சிருக்கிறோம். ஏதாவது விஷ பூச்சி கடிச்சிரும், எந்த பூச்சி கடிக்குதுன்னு தெரியாது. அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் ராஜா வைராஜா, என்ன ஏதோ ஒரு விஷ பூச்சி கடிச்சிரும். கடிச்சதுக்கு அப்புறம் நம்ம உமிழ்நீரை எடுத்து தடவுவோம். என்ன ஆகி போயிரும்? டக்குன்னு குணமாயிரும். கண் வலி வந்தா கண்ணில் உமிழ்நீரை தடவிட்டு இப்படி தடவை சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்முடைய முன்னோர்களும் பெரியார்களும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. அப்ப ஸலவாத்துல இவ்வளோ பெரிய மகிமை இருக்கு. அல்லாஹ் நம்மளுடைய மஹல்லாவை கபூல் செஞ்சிருக்கிறான். பாருங்க, போன வருஷம் எத்தனை லட்சமா மறந்து போச்சா? எவ்வளோமா? ஆமா, போன வருஷம் 25 லட்சமா ஓதப்பட்டது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இது நம்ம வருஷம் செய்யணும். இப்போ நம்ம ஒரு வேலையை தொடங்கினதுல அல்லாஹ் என்ன நசீபை கொடுத்தான்? அல்லாஹ் நம்ம அத்தனை பேரையும் காரணமாக்கிட்டானா இல்லையா? இந்த ஒரு மஜ்லிஸை காரணமாக்கிட்டானா இல்லையா? எல்லாரும் ஸலவாத்து ஓதாம போறாங்க. ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான்? இந்த ஒரு மஜ்லிஸை காரணமாக்கி இன்னைக்கு நம்ம ரசூலுடைய தர்பார்ல எத்தனை லட்சம் ஸலவாத்துக்களை நம்ம சமர்ப்பிக்க போறோம் தெரியுமா? 68,72,000, கிட்டத்தட்ட 69 லட்சம் ஸலவாத்துக்கு. இதுல கணக்குல சொல்லப்படாததும் இருக்கத்தானே செய்யும். அப்ப கிட்டத்தட்ட 69 லட்சம் ஸலவாத்துக்கள். சரி, இந்த ஸலவாத்து ஓதுனா இந்த நன்மை கிடைக்கும் சொல்லியாச்சுல. இன்னொன்னு ஒரு ஹதீஸ்ல இப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் சல்லா அலைய வாஹிதன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா. யார் என் மீது ஒரு ஸலவாத்து சொல்றாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் 10 ஸலவாத்து சொல்றானா. அப்ப என்ன அர்த்தம்னா, அவருடைய 10 விதமான ஹாஜத்துகள் நிறைவேற்றப்படுது. ஒரு ஸலவாத்துக்கு 10. அப்ப 10 ஸலவாத் சொன்னா 100.
100 செலவாத் சொன்னா 1000, கணக்கே இல்லை நமக்கு. அவ்வளோ பெரிய பாக்கியம். இன்னொரு ஹதீஸ்ல இப்படி வருது, யார் நபியின் மீது செலவாத்து சொல்கிறார்களோ அவர்களை நபியின் சன்னிதானத்தில் பெயரோடு எடுத்துரைக்கப்படுகிறது. உங்க பேர் மட்டும் இல்லை, உங்க அத்தா பேரையும் சேர்த்து ரசூல்லா தர்பார்ல போய் சமர்ப்பிக்கப்படும். அதுக்காக வேண்டி மலாய்க்கத்துன் சய்யாஹின்னு சொல்லுவாங்க. நாம் ஓதக்கூடிய செலவாத்துக்களை குறிப்பேடு எடுக்கக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறாங்க. செலவாத்துக்களை கொண்டு போய் ரசூலுல்லாஹி தர்பார்ல சமர்ப்பிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நமக்கு ரசூலுடைய ஷஃபாஅத்தும் ரசூலை கனவில் காணக்கூடிய பாக்கியமும் கிடைப்பதற்கு மிகப்பெரிய நசீப் செலவாத்தின் மூலமாக இருக்கு. அப்ப அத்தகைய பாக்கியத்தை பெறுவதற்கு அல்லாஹ் நம்மை தேர்வு. இதுல இந்த அமல்ல நமக்கு பெருமை ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ் நம்மளை தேர்வு செஞ்சிருக்கிறான். யார் தேர்வு செஞ்சிருக்கா? அல்லாஹ் நம்மளை தேர்வு செய்திருக்கிறான். அல்லாஹு தாலா ஒரு அடியான மன்னிக்கணும் நாடுனாத்தான் அவனை அழ வைப்பான்னு சொல்லி ஹதீஸ்ல வருது. அப்ப அல்லாஹு தாலா நம்மளை என்னைக்கு செலவாத்து ஓத வைக்கணும் நாடிட்டானோ அன்னைக்கே ரசூலுடைய நெருக்கமும் ரசூலுடைய ஷஃபாஅத்தும் ரசூலை கனவில் காணும் பாக்கியமும் ரசூலிடத்திலே இருந்து ஏராளமான நலவுகளை பெறுவதற்கும் அல்லாஹ் நம்மை தேர்வு செய்து கொண்டான். நம் மஹல்லாவை தேர்வு செய்து கொண்டான். அல்லாஹு தஆலா இந்த ஸலவாத்தை ஓதியவர்கள் அத்துணை பேருக்கும் எல்லா விதமான நலவுகளையும் அவர்களுடைய எல்லா விதமான ஹலாலான ஹாஜாத்துகளையும் அல்லாஹு தஆலா நிறைவேற்றி நல்லருள் புரிவானாக என்ற துஆவோடு இப்போ பொதுவான துஆ ஓதுறோம். அதோட நமக்கு வந்திருக்கக்கூடிய ஹைர் அப்போ மொத்தம் 64 லட்சம் ஸலவாத்துக்கள் 68,72,72,000 ஸலவாத்துக்களுக்கான துஆ இப்போ ஓதப்படுது. இப்போ நம்ம இந்த துஆவை இந்த ஸலவாத்துக்களை யாரிடத்துல போய் சமர்ப்பிக்க போறோம்டா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பார்ல சமர்ப்பிக்க போறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஓதப்படக்கூடிய ஸலவாத் இந்த அமல் அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு அமல். நம்ம தொழுகிறோம், அல்லாஹ் தொழுகிறானா? நம்ம நோன்பு வைக்கிறோம், அல்லாஹ் நோன்பு வைக்கிறானா? இல்ல. ஆனா குர்ஆன் சொல்லுது, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபியி, அல்லாஹும் அவனுடைய மலக்குமார்களும் ரசூலின் மீது ஸலவாத்தை சொல்கிறார்கள். அப்ப இந்த ஸலவாத் யாருடைய அமலு? யார் செய்யற அமலு? இன்னொன்னு தெரியுமா? நம்ம தொழுகிற தொழுகையிலேயே நமக்கு பெருசா ஓட்ட உடசல் 1000 இருக்கும். ஆனா ஒரு சான்ஸ் இருக்கு, ஸலவாத்து ஓட்ட உடசல் இல்லாம போகும். எப்படி தெரியுமா? நம்ம ஓதுற ஸலவாத்து இருக்குல்ல, ஒரு ஸலவாத்து கூட நம்ம சொல்றது இல்லை. அது தெரியுமா? என்னங்க 68 லட்சம் ஓத சொல்லிட்டு நம்ம சொல்றது இல்லைன்றீங்க. ஒண்ணு கூட நம்ம சொல்லலமா? ஏன்னா தொழுகும் போது உஸல்லி லில்லாஹி, நான் அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் நியத் வைக்கிறோமா இல்லையா? ஆனா ஸலவாத்தை பாருங்க, சின்ன ஸலவாத் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அர்த்தம் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின், நபி முஹம்மது அவர்களின் மீது அல்லாஹ் ஸலவாத் சொல்வானாக. அப்ப கூட நாம செய்யல, பொறுப்பு அப்படியே தூக்கி அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிடறோம். அந்த வார்த்தைக்கு அதான் நம்ம பொருள். ஏண்டா ஒரு வேலையை அல்லாஹ் நம்மளை செய்ய சொல்லும் போதே நம்ம ஓட்ட உடசல். ஆனா அல்லாஹ் அவன் செஞ்சுட்டு அதை செய்ய சொல்லும் போது அல்லாஹ்வுக்கு பெர்ஃபெக்ஷனா நம்ம செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால நமக்கு எப்படி ஸலவாத் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, அல்லாஹ் ஒரு அமலை செய்யறான்ல, அப்ப என் சார்பாக இந்த வேலையை ரப்பே நீ செஞ்சிரு, என் சார்பா யா அல்லாஹ் இந்த வேலையை செஞ்சிரு. அதான் ஸலவாத். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின், அல்லாஹு தஆலா நபி முஹம்மது அவர்களின் மீது ஸலவாத் சொல்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அவர்கள் மீது ஸலவாத்தையும் சலாமையும் சொல்வானாக. நீளமான ஸலவாத் ஓதுறமா இல்லையா? நிறைய ஸலவாத்துகள் இருக்கு. ஸலவாத்துடைய தொடக்கம் எப்படி இருக்கும் பாருங்க. அல்லாஹும்ம யா அல்லாஹ் ஸல்லி, நீ ஸலவாத்தை சொல்லு, அலா சய்யிதுனா முஹம்மது, யா அல்லாஹ் நபி முஹம்மது அவர்களின் மீது என் சார்பாக நீ ஸலவாத்து சொல்லு. நான் சொல்ல தயார் இல்லை. ஏன்னா நீ சொல்லக்கூடிய நீ செய்யக்கூடிய ஒரு அமலை உனக்கு பெர்ஃபெக்ஷனா செய்யறதுக்கு எனக்கு அருகதையே கிடையாது. அப்ப இப்ப சொல்லுங்க, நம் சார்பாக அல்லாஹ்ட்ட ஒரு பொறுப்பை சொல்லி இருக்கோம், அந்த அமல்ல குறை வர வாய்ப்பு இருக்கா? நாம தொழக்கூடிய தொழுகையில வைக்கிற நோம்புல உள்ள ஏற்ற இறக்கங்கள்ல குறை வர வாய்ப்பு இருக்கா இல்லையா? தக்பீர் கட்டினதுல இருந்து சலாம் கொடுக்கற வரைக்கும் அல்லாஹ்வை மட்டுமா நினைக்கிறோம்? எல்லாம் நினைக்கிறோம். ஆனா ஸலவாத்துல அல்லாஹ்ட்ட பொறுப்பு ஒப்படைச்சிடறோம். அப்ப அதனால
நிறைவான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய இந்த சலவாத்தை அல்லாஹு தஆலா 5 ஹத்தம் மாஷா அல்லாஹ். வேற எதுவும் இருக்காமா? அல்ஹம்துலில்லாஹ் 68 லட்சம் சலவாத்தோடு சேர்த்து 5 ஹத்தம்கள் ஓதப்பட்டிருக்கிறது. குர்ஆன் 5 ஹத்தம் ஓதப்பட்டிருக்கு. இதுதாம நம்ம மஜ்லிஸ அல்லாஹ் கபூல் செஞ்சதுக்கான அடையாளம். இந்த மஜ்லிஸ் அல்லாஹுவால் கபூல் நமக்கு கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் இது கிடைக்காது. இதுக்காக வேண்டி அல்லாஹ் இதுல ஒவ்வொருத்தரையும் வேலை வாங்குறானா இல்லையா? இதுக்கு நீங்க அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும். இதுக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும். கோடி ரூபாவை கொட்டி கிடைச்சா, இப்போ ஒவ்வொருத்தரும் 50,000 ஓதிருக்கலாம், 1 லட்சம் ஓதிருக்கலாம், 2 லட்சம் ஓதிருக்கலாம். இதுல யாரெல்லாம் பங்காளர்களோ அவங்க ஒவ்வொருத்தரும் 68 லட்சம் ஓதிருக்கீங்க. நான் சொல்லல, அல்லாஹ் வேலை வாங்கியிருக்கான். சொல்றது புரியுதா? இந்த மஜ்லிஸுடைய மக்பூலியத்துடைய அடையாளம் இதுதான். அல்லாஹு தஆலா இந்த மஜ்லிஸ் கியாமத் நாள் வரை எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் நடப்பதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக என்பதோடு இப்போ இன்ஷா அல்லாஹ் துஆ ஓதப்படுகிறது. துஆவுனுடைய நேரத்தில் வாய்ப்புள்ளவர்கள் பெண்கள் மேலே இருக்கிறீங்க, வாய்ப்பு இருந்தால் கிபிலாவை முன்னோக்கி உட்காருங்க, கண்களை மூடி அமருங்க. இப்போ நம்ம அல்லாஹுடைய தர்பாரில் ரசூலுல்லாவின் மீதான லட்சக்கணக்கான செலவாத்துக்களை முன்வைத்து இப்போ நம்ம அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய இருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்முடைய எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்துகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி நல்லருள் புரிவானாக.